ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கெரியர் growth 360. ஸோ நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு விருப்பமில்லாத ஒரு பர்சன் அண்ட் நான் வீட்டில் இருந்து எனக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி ஜாப்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, ஸோ உங்களுக்காக அமேசான் அண்ட் மைக்ரோ ஒன்ல இருந்து 2 சூப்பரான ஜாப் ஓப்பனிங்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மினிமம் குவாலிஃபிகேஷன் 12th பாஸ் அண்ட் நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் இந்த ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இதான் நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, ஜாப் ஓப்பனிங்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அமேசான்ல இருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய ரிமோட் கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட். அண்ட் இந்த பர்டிகுலர் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கம்ப்ளீட்டாக வீட்டில் இருந்து ஒர்க் பண்ண முடியும். அண்ட் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, டெல்லி லொக்கேஷனுக்காக இப்போ இந்த ரோலுக்கு ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ரோல் பொறுத்தளவு உங்களுக்கு வந்து அமேசானில் ஆல்ரெடி தெரியும், நிறைய பேர் வந்து ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அண்ட் அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா, ஸோ கஸ்டமர் வந்து கண்டிப்பாக கால் பண்ணி கஸ்டமர் கேர்ட்ட கேட்பாங்க. அண்ட் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதே மாதிரி ப்ராடக்ட் வந்ததுக்கப்புறம் ஏதாவது டேமேஜ் இருக்குது அப்படின்னா, ஸோ அதை வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ரீஃபண்ட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த மாதிரி நிறைய கஸ்டமரோடைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் அதுக்கான சொல்யூஷன்ஸை தான் வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபிக்ஸட் டைம், ஸோ ஒரு 8 ஹவர்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த பர்டிகுலர் ரோல் பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் தான். ஸோ என்ன லாங்குவேஜ் வந்து அவங்க சொல்கிறாங்களோ, இங்கிலீஷ் அப்படின்னா இங்கிலீஷில் நீங்கள் கம்யூனிகேட் பண்ண போகிறீங்க. தமிழ் அப்படின்னா தமிழில் கம்யூனிகேட் பண்ணி ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. உங்களுக்கான கம்ப்ளீட்டான ட்ரைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பட்டன் இருக்குது. கிளிக் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து உங்களோட கம்யூனிகேஷன், உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் எல்லாமே இருக்க போகுது. ஸோ நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். அதுக்கப்புறமேலு நீங்கள் ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ப்ராசஸ். இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மைக்ரோன்ல இருந்து டேட்டா அனடேட்டர் அப்படிங்கிற ஒரு ரோல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களில் நிறைய பேருக்கு இந்த ரோல் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ தெரியாதவங்களுக்காக நான் சொல்லிடுறேன். டேட்டா அனடேட்டர் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மிஷின் லேர்னிங்கான மாடல்ஸ் எல்லாம் வந்து ரெடி பண்ணுறப்ப, ஸோ இன்புட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இமேஜஸ், வீடியோஸ், டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வந்து இன்புட்டாக கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய இடத்துல நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு இமேஜ் அப்படின்னா, அந்த இமேஜில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் நோட் பண்ணி அதை வந்து ப்ராப்பராக ஒரு டயக்ராமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த டயக்ராமில் வந்து என்னென்ன ஆப்ஜெக்ட்ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் மார்க் பண்ணுற ஒர்க்காக இருக்கலாம், அல்லது அதை பற்றின டிஸ்கிரிப்ஷன் எழுதுகிற ஒர்க்காக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா வந்து நீங்கள் நோட் டவுன் பண்ணி அதிலிருந்து அனலைசிஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து எந்த விதமான டெக்னிக்கல் நாலேஜும் இந்த பர்டிகுலர் ரோலுக்கு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் எப்படி மாடல் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இமேஜஸில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை வந்து கலெக்ட் பண்ணி சொல்ல போகிறீங்க. ஸோ அதுதான் மொத்தத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் கண்டெக்ஸ்ட், அதாவது ஒரு இமேஜோ வீடியோவோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அதை நீங்கள் தெளிவாக பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை வந்து நோட் டவுன் பண்ணி நீங்கள் வந்து இன்புட்டாக கொடுக்கணும். இதுதான் உங்களுடைய ஒர்க். அண்ட் உங்களுக்கு வந்து மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ் பற்றி ஓரளவு நாலேஜ், ஃபண்டமெண்டல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த பர்டிகுலர் ஒர்க்குக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் இந்த பர்டிகுலர் ரோலுக்கு யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ட்ரைனிங் எல்லாமே இருக்கும். அதை வச்சு நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் டேட்டா அனடேட்டருடைய ரோல்ஸ் எப்படி நீங்கள் எப்படி வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோஸ் வந்து ஒரு சில வீடியோஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது கம்ப்ளீட்லி ஒரு நான் டெக்னிக்கல் ரோல் மாதிரி தான். பட் கொஞ்சம் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற ப்ராசஸ் மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். அண்ட் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்ணிக்கலாம் இந்த ரோலுக்கு. அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது இந்த 2 ஜாப்க்குமே. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஜாலியாக வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணலாம். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.